அந்த கதை. ரேகா தன் தோட்டத்தில் பூக்களை பறித்துக் கொண்டிருந்தாள். அவளது கையில் இருந்த கூடை மெல்ல மெல்ல பூக்களால் நிரம்பியது. ஆனால் அவளது மனது மட்டும் கனத்துப் போயிருந்தது. காரணம், இந்த பூச்செடிகள் அனைத்தையும் அவளுக்கு வாங்கித் தந்தது அவளது அன்பு தந்தை. ஒவ்வொரு பிறந்த நாளன்றும் ரேகாவின் தந்தை அவளுக்கு புதிய பூச்செடிகளை பரிசளிப்பார். ரேகா, இந்த செடிகள் உன்னை மாதிரி அழகாகவும் உன் மனம் போல தூய்மையாகவும் இருக்கணும். தினமும் இதுல பூக்கும் பூக்களை பார்க்கும்போது நீ சந்தோஷப்படணும் என்று கூறி அவளின் கன்னத்தை தட்டி கொடுப்பார். தந்தையின் அன்பு நிறைந்த கைகளால் நடப்பட்ட அந்த செடிகளை ரேகா மிகவும் நேசித்தாள். ஒவ்வொரு நாளும் அவற்றை பராமரித்து தண்ணீர் ஊற்றி பூக்களின் வருகைக்காக காத்திருப்பாள். இன்று இந்த பூக்களை பறிக்கும்போது ரேகாவின் கண்களில் கண்ணீர் கோர்த்தது. அவளது தந்தை இப்போது இல்லை. சில மாதங்களுக்கு முன்பு அவர் எதிர்பாராத விதமாக இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார். அப்பாவுடன் சேர்ந்து பூக்களை பார்த்ததும் பூத்த மலர்களை கொண்டாடியதும் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. அப்பா, நீங்க இல்லாம இந்த பூக்களை ரசிக்க எனக்கு மனசு வரலையே என்று மனதுக்குள் புலம்பினாள். ஒவ்வொரு பூவையும் பறிக்கும் போதும் அது தந்தையின் அன்பின் அடையாளம் போல தோன்றியது. அவருடைய நினைவுகள் அவளை சூழ்ந்ததால் ரேகாவின் முகம் சோகத்தில் மூழ்கியிருந்தது. கூடை நிறைய பூக்கள் இருந்தாலும் அவளது இதயத்தில் ஒரு வெறுமை குடியிருந்தது. இந்த பூக்கள் தந்தையின் அன்பை போலவே அழகாக இருந்தாலும் அந்த அன்பை கொடுத்த தந்தையே இல்லாதது அவளை வாட்டியது.